நடத்துவாராக. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் கடந்த வாரம் முழுவதும் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை பாதுகாத்து நாம் வேண்டிய கிருபைகளை தந்து இம்மட்டும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நம்மை பாதுகாத்து இந்த நாளிலும் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவரை சோதரிக்கும்படியாக, அவர் சமூகத்தை உணரும்படியாக நாம கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக
ஆண்டவர்
We
தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த உயிர் தெழுந்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம உலகம் எங்கிலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை சில மாதங்களாக கடந்து வருகிறோம். ஆண்டவர் கிருபையாக அந்த கரோனா வைரஸுடைய தாக்கம் குறைந்து கொண்டு வருகிறது. நம்ம சென்னையிலே அதிகமாக இருந்தாலும், பாதிப்பு அதிகமாக இருந்தாலும், சுகமடையவர்கள் அதிகமாக சுகமடைந்து வருகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். வேத வசனம் சொல்கிறது, சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. ஆண்டவர் குணமாக்குகிறவர். அவருடைய வார்த்தை குணமாக்கும் வல்லமை உடையது. அல்லேலூயா. ஆமென். ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிப்போம். இந்த நேரலையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒரு நிமிடம் உலகத்திற்காக. ஆமாம், நம்ம கிட்டத்தட்ட ஆமாம் உலகமெங்கிலும் எல்லா நாடுகளிலும் இந்த தொற்று பாதித்திருக்கிறது. ஆமாம், 700க்கும் மேற்பட்ட நாடுகள். இந்த நாடுகளை கர்த்தர் அவருடைய கரம் நீட்ட வேண்டும். ஆமாம், போதும் நிறுத்து என்று கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டி இந்த வைரஸுடைய இந்த கிருமியுடைய வேகத்தை ஆமாம் 0 நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். நோ வைரஸ். ஆமாம், கரோனா நோ, இல்லை என்று சொல்கிற அளவிலே கர்த்தர் தேசத்தை குணமாக்க வேண்டும். ஆமென். ஆமென். அவருடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றார். இந்த காலை வேளையிலே இந்த நேரலையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை யாவரும் சேர்ந்து ஆமென் நாம் ஜெபிப்போம். நம்முடைய தெய்வம் உலக இரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். அவர் சர்வலோக நியாயாதிபதி, அவர் சர்வலோக சக்கரவர்த்தி, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் தேவாதி தேவன். அல்லேலூயா. ஆமென். சுமார் 800 கோடி மக்கள். ஆமென். இந்தியாவிலே 138 கோடி மக்கள். ஆமென். தமிழகத்திலே 7.5 கோடி மக்கள். ஆமென். இந்தியா என்றால் டெல்லி, மும்பை, கல்கத்தா, ஆமென், தமிழ்நாடு, சென்னை, இப்படி பாதிப்புகள் இருக்கிறது. இந்த உலகமெங்கிலும் இருக்கிற பாதிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர்களெல்லாம் சுகமடைய வேண்டும். இந்த தொற்று தொடரக்கூடாது. நாடாளும் தலைவர்களை ஞானத்தால் நிரப்பும். எங்க மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார், உயர் அதிகாரிகள், ஆளுகிறவர்கள், ஆட்சியாளர்களை அவர்களுக்கு கிருபை தந்து இந்த சூழ்நிலையிலே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் எடுக்க கிருபைதான். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படும். யாவரும் சுகமடைய. சங்கீதம் 122 ஆமென் 7 ஆமென் சுகமும் சமாதானமும் சவிக்கியமும் எல்லா தனி மனிதனையும் ஆமென் நிரப்புவதாக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். வாசிப்போம். நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம்
நாகூம் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதாவது 1081வது பக்கம் இருக்கிறது. Amen. The Lord is good. Amen. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். Amen. போன வாரத்திலே கர்த்தர் நல்லவர் என்று பார்த்தோம். இன்றைக்கு இக்கட்டு காலத்தில் அவர் எப்படிப்பட்டவரா? அரணான கோட்டை. ஆமென். இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். A stronghold in the day of trouble. A stronghold in the day of trouble. ஆமென். கஷ்டமான, நெருக்கமான, தேவை மிகுந்த, இக்கட்டான, சிக்கலான சூழ்நிலைக்கு தேவன் நமக்கு ஒரு அரணாக இருக்கிறார் என்று சத்திய வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். A stronghold in the day of trouble. ஆமென். நம்ம சொல்வாங்கல்ல, பக்கத்து வீட்டில் ரொம்ப ட்ரபிளாக இருக்காங்க. ஆமென். இடைஞ்சல் பண்ணுறாங்க, இடைஞ்சல் கொடுக்குறாங்க, தண்ணி பைப்பில் இடைஞ்சல். ஆமென். பக்கத்து வீட்டில் நடவாதிக்கு இடைஞ்சல், பல விதத்தில் இடைஞ்சல். ஆமென். உலகத்தில் இருக்கா இல்லையா? இருக்குது. வியாபாரத்தில் இடைஞ்சல், ஆடு மாடு வளர்க்கிறதுல கூட இடைஞ்சல், பல விதத்தில் இடைஞ்சல், சிக்கல், இந்த சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆமென். A strong hold in the day of trouble. இக்கட்டு காலத்தில் அவர் இப்படி இருக்கிறாரா? அரணான கோட்டை. சங்கீதம் 25 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 25 22 வாசியுங்கள். தேவனே இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடு. அல்லேலூயா. எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா இக்கட்டுகளுக்கும். அவன் பலவிதமான இக்கட்டுகள் உலகத்தில் மனிதர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. எல்லா இக்கட்டுகளுக்கும் தேவனே இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான இக்கட்டுக்குள்ளானார்கள். பலவிதமான இக்கட்டுகள், பஞ்சம், பசி, அடிமைத்தனம். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது தாவீது தான் சொல்கிறார். ஆமென். இஸ்ரவேலை அவருடைய சகல இக்கட்டுக்கும் நீங்களாக்கி. நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சகல இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விட அவர் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 37 39 வாசியுங்கள். 37 39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரை அவர்கள் அடைக்கலாம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும். இக்கட்டுக்கா நீதிமானுக்கு இக்கட்டு வருமா? வராதா? நீதிமானுக்கு வரும். கெட்டவனுக்கு தான் இக்கட்டுன்னு இல்லை, நல்லவர்களுக்கு இக்கட்டு வருகிறது. நீதிமானுக்கு நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரை அவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து
அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர்களை ரட்சிப்பார். துன்மார்க்குடைய கைகளுக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நீதிமான்களை ரட்சிக்கிறவர் தப்புவிக்கிறவர் கர்த்தர் தான். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். அவைகள் எல்லாவற்றில் நின்றும் அவனை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். ஆமென். நீதிமானுக்கு துன்பம் அநேகம். தனித்தனியா இருங்க, பின்னால சேர் போட்டாது உட்காருங்க, நேரிக்கு உட்காராதுங்க. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 71:20 வாசியுங்கள். சங்கீதம் 71. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து ஆமென். சகோதரன் சொல்றார், அநேக இக்கட்டுகள் வாழ்க்கையில வரலாம். 1000 துன்பம் வந்தாலும் அணுகாது. பார்த்தீங்களா? துன்பம்னா இக்கட்டு தான், சிக்கல்கள் தான். தேவ மனிதன் 1000 துன்பம் வந்தாலும் அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, அழகை நாம் வென்று வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எப்பொழுதும் நமக்கு துன்பத்தையும் நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் நமக்கு கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு சத்துரு பிசாசானவன் எப்பொழுது விழிப்பாத்தா இருக்கிறான். ஆனா நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். சங்கீதம் 107 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 107, அதுல சில வசனங்கள் இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 107 20 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழித்து தப்புவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 19 வசனத்தை பாருங்க. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஆபத்துல நம்ம கூப்பிட வேண்டிய யார் தான்? கர்த்தர் தான். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் பிள்ளைகள் எழுதி வைக்கணும். சும்மா விசிக்கூடாது. எழுத தெரிந்தவர்களெல்லாம் ஒரு பேப்பர் வச்சு எழுதணும். காத்துல விட்டுறக்கூடாது. இதை கேட்குறீங்க. இந்த வசனங்களை நாங்கள் எப்படி எக்கட்டுகள்லாம் நமக்கு உதவி செய்வார், அது எழுதி உடனே நான் எழுதுவேன். அந்த காலத்தில் உடனே எழுதி வைப்பேன். அதுக்கு டைரி வச்சு ஃபஸ்ட் சொன்னார் கூடி எழுதுவேன். உடனே வாசிப்பேன். சும்மா திறந்து வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாலும் ஒரு அர்த்தமே இல்லை. பாத்திரத்தில் சாப்பாடு வச்சுட்டு இப்படி திறந்தே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்படி இருக்கும். தன்னால் விழுவோமா? ஆமா இல்லையா? ஆமே. அது டேஸ்டாக இருந்தால் அந்த சாப்பாடுற விதமே வித்தியாசமாக இருக்கும். ஆமே. தேவனுடைய வார்த்தை, ஆமே, அது நமக்கு டேஸ்டாக இருக்கணும். தேவனுடைய வசனம் 19 வாசிங்க. 107 19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அந்த இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவர் தான். எந்த சாமத்திலும் கூப்பிடலாம்,
எந்த நேரத்திலும் கூப்பிடலாம். ஐ ஆம் பிஸி அப்படின்னு சொல்லவே அவர் எப்பொழுதும் பிஸியா இருக்கு. நம்ம கூப்பிட்ட உடனே பதில் சொல்வார். ஆமா, இப்போ என்ன கூப்பிட்டீங்கன்னா கூட பிஸியாக இருக்கு. இந்த இடத்துல யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம யாராவது ஒரு நீங்கள் நம்மளை கூப்பிட்டேன், பல முறை கூப்பிட்டேன், பிஸியாகவே இருந்தது. சில உடனே என்ன செய்வாங்க, பேசி முடிச்சுட்டு கூப்பிட்டீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தானே? ஆனால் அவருடைய லைன் எப்படினாலும் எத்தனை பேர் கூப்பிட்டாலும் சரி உடனே எடுப்பார். நான் ஒன்று பேசிட்டு இருந்தேன்னு சொல்லவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். கூப்பிடு நீ. எமர்ஜென்சிக்கு அவரை கூப்பிடலாம். அல்லேலூயா. எமர்ஜென்சிக்கு ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டா எடுத்தா தானே உடனே என்ன செய்யும். ஒரு நாள் கூப்பிட்டு இங்கிருந்து விருதுநகர் எடுத்து, விருதுநகர்லேருந்து சிறுவிழுத்தூர் கூப்பிட்டு, ஏன்னா லைன் ஃபால்ட்டாக இருக்கு சார். ஆனால் வந்துட்டாங்க. ஆனால் மேலே லைன் ஃபால்ட்டாகவே இருக்காது. எப்போதும் அவர் ரெடியாக தான் இருக்கு. அவர் மறுபடியும் வாசிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் கூப்பிட்டார்கள், கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு என்ன செய்கிறாரா? ரட்சிக்கிறார், தப்புவிக்கிறார். நம்ம தேவன் ரட்சிக்கிற தேவன். அவர் அடுத்தபடியாக தப்புவிக்கிற தேவன். அவர் நல்லவர். என்ன அவர் ரட்சிக்கிறவர். ஆபத்துல, கஷ்டத்துல, சிக்கல்ல நம்மளை என்ன செய்கிறவர்? தப்புவிக்கிற தேவன். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 6ஆம் வசனம். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். 13ஆம் வசனம். 19ஆம் வசனம் அதான் நம்ம வாசித்தது. ஆமா. 28ஆம் வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவன் நல்லவர். என்ன ஆபத்துல, இக்கட்டுல, வியாதியில, தேவையில, சிக்கலான சூழ்நிலையில அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்றால் அவர் நம்மளை ரட்சிக்கிறவர், நம்மளை தப்புவிக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாடும் கூட வருகிறார். நம்ம கூட வருகிறது. அல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேலை எப்படி அவர்களை ரட்சித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானான் தேசத்திலே பஞ்சம், பசி. இப்பொழுது எகிப்தில் தான் தானியம் இருக்கிறது என்ற செய்தி. அல்லேலூயா. எகிப்துக்கு போனார்கள். அங்கே தன் சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு தான் எகிப்து தேசத்துக்கு அதிபராக இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நாம் அறிந்த உண்மை. அதிபராக இருக்கிறார். போன சம்பவங்கள்லாம் தெரியும். யோசேப்பும் கண்ணை மூடிட்டாரு. யோசேப்புக்கு தெரிந்த பார்வோனும் கண்ணை மூடிட்டாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனவர்கள் மொத்தம் 70 பேர். இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 லட்சம் புருஷர்கள். அல்லேலூயா. ஆமாம். யோசேப்பை அறியாத பார்வோன் எழுப்பின போது எபிரேயர்கள் பெருகுகிறார்கள் என்று எபிரேயர்களை
நெருக்கினார்கள், ஒடுக்கினார்கள், அடிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதான் தாவீது சொல்லும்போது, இஸ்ரவேலை உடைய சகல இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரட்சி. பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இக்கட்டு. யாத்திராகமம் 2:23 வாசிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். அடிமைத்தனத்தினால் தவித்து தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. இப்படி இந்த வசனங்கள் சொல்கிறது, தேவன் அவர்களை நினைத்தருளினார். நம்மளை நினைப்பாரா? நினைக்க மாட்டார், நிச்சயம் நினைப்பார். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை, அவருக்கு பயப்படுகிற சிறியோரையும் அவருக்கு பயப்படணும், அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும், அவரை தேடணும். ஆமா, அவரை தேடணும். ஒரு நாளைக்கு நாம் 3 முறை சாப்பிட்றோம், ஒரு 2 முறையாவது குடிக்கிறோம், இடையில ஏதாவது கடிக்கிறோம், இதெல்லாம் தேவை. அது மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு, நம்ம ஆவிக்கு யார் தேவை? சப்போர்ட், கடவுளுடைய சப்போர்ட் தேவை. அவரை தேடணும், அதிகாலையில் தேடணும், அந்தி சந்தி மத்தியான வேளையில் அவரை தேடணும். உண்ணும் போது துதிப்பேன், உறங்கும் போது துதிப்பேன், எழுந்திருக்கும் போது துதிப்பேன், இப்படியெல்லாம் பாடுற இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் போன உடனே யோசேப்பு இருக்கு மட்டும் நல்லா இருந்தாங்க. யோசேப்பு போன உடனே கடவுளை மறந்துட்டாங்க. நல்ல செழிப்பு, நல்ல வசதி, மந்தையெல்லாம் பெருகிருச்சு, நல்ல ஒரு 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 மாநிலமே அவங்க எல்கையில் தான் இருக்கு. யாருடைய எல்கை? நம்ம தூரான் என்ற ஒரு பெரிய புல்வெளி நிறைந்த, ஆமாம், நைல் நதியை ஒட்டிய செழிப்பான, ஆமாம், விளைச்சலுள்ள ஒரு தேசம். அந்த இடத்துல தான் யாரு கூடிய மறுத்துறாங்க? இஸ்ரவேல். ஆனால் கடவுளை மறந்துட்டாங்க, இஸ்ரவேலின் தேவனை மறந்துட்டாங்க. தெய்வத்தை நம்ம மறக்க, அவர் சொல்றார், நீ என்ன மறந்துட்டேன்னு வையே, உன் வலதுகை தன் செயலை மறப்பதாக. மறக்கலாமா தெய்வத்தை? நம்ம தாயின் கற்பத்திலே நம்மளை கண்டவர், அந்த எலும்பு உருவாகிறதுக்கு முன்னே நம்மளை அறிந்தவர். ஆகவே தெய்வத்தை நம்ம மறக்க, ஆமா, தெய்வம் யாரு? என்னை மறவா இயேசு தேவன், நம்மளை மறக்காதவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க அடிமைப்படுறாங்க, அடிமைத்தனத்தில் தவிக்கிறாங்க. அவர்கள் அடிமைத்தனத்தினால் தவித்து, அந்த வசனத்தை பார்த்தீங்களா? 23ஆம் வசனம். அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முறையிடுதல், கடவுள்கிட்ட முறையிடுதல், கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு உதவி செய்யும். முறையிடுதல். ஆமா, நமக்கு கஷ்டமான சூழ்நிலையில், துன்பமான சூழ்நிலையில் ஒருவங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்ய கடவன்? சாராய கடைக்கு போக கடவன் சொல்லலை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் சினிமா தியேட்டருக்கு போகணும்னு சொல்லலை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் செல்போன் எடுத்து விளையாடுன்னு சொல்லலை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஜெபம்ங்கிறது யார்கிட்ட? கடவுள்கிட்ட. துன்பம், கஷ்டம், இக்கட்டு, இடுக்கும், சிக்கல் வந்தா யார்கிட்ட தான் போகணும்? முதல்ல சிக்கலை யார்கிட்ட தான் சொல்லணும்?
கர்த்தரிடத்தில் தான். அவன் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவன் முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டியது அப்படின்றது. அவன் அடுத்த ஒரு வசனம் சொன்ன, இவர் தேவன் பெருமூச்சை கேட்டார். முறையிட சத்தம் செய்வ சன்னதி எட்டினது. தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆமென். யாத்திராகமம் 5:19 வாசியுங்கள். 5:19. யாத்திராகமம் 5:19. நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அரிது தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைபடாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். ஆமென். கர்த்தர் நினைத்தருளினா, கண்ணோக்கினா. ஆகையினால்தான் மோசேயை ஆமென் காப்பாற்றினார். மோசேயை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர்களை ரட்சிக்க மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர்களை ரட்சிக்க கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டாரா? மோசேயை தெரிந்து கொண்டார். தெரிந்து கிட்டத்தட்ட அவரை பாதுகாத்து அந்த சரித்திரமெல்லாம் நமக்கு தெரியும். அரண்மனையில் வளர்த்து அவரே ஒரு முயற்சி பண்ணினார் இஸ்ரவேலை காப்பாற்றணும்னு. அவருடைய திறமையில், அவருடைய சரீர பலத்தில். ஆனால் இஸ்ரவேலர்கள் அப்படி அவர்களால் என்ன செய்ய முடியல, தப்புவிக்க அவர் நாட்டை விட்டே ஓடுறார். யார்? மோசே. திரும்பி மீதியான் தேசத்தில் எத்திரோ வீட்டில் அவர் இருக்கிறார். அங்கே எத்திரோ மகளை திருமணம் பண்றார். திரும்பி 80 வயசுல வர்றார். வந்து அவருடைய சகோதரன் ஆரோனை சந்திக்கிறார். அவன் ஆரோனும் மோசையும் சேர்ந்து பார்வோனை சந்தித்து பேசும் பொழுது பார்வோனுக்கு கோபம் வருது. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் என்ன செய்யறான்? அதிகமாக அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறான், சிக்கலை கொடுக்கிறான். ஆமாம், மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்துடுவோம், வைக்கலாம் அதுக்கு கொடுத்துருவோம். இதெல்லாம் செங்கல் எடுக்கணும். சாயந்தெல்லாம் அங்கே உணவு வச்சிருப்பாங்க செங்கல் இருக்கு. இப்போ என்ன வைக்கலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்கள் தான் சேகரிக்கணும். ஆனால் முன்பு செய்தது போல செங்கல் குறைய கூட அது ஒரு இடுக்கம். இக்கட்டு வந்தது. இஸ்ரவேலை ஒரு வசனம் சொல்ல இருக்கிறது. 25 சங்கீதம் 25-22 வாசியுங்கள். 25-22 சங்கீதக்காரனாகி தாவீது தான் சொல்லுகிறார். தேவனே இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுகளிலும் நீங்களாக்கி மீட்டுவிடும். இன்னைக்கு நாம யார் தான்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தான். அன்னைக்கு எப்படி மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அந்த எகிப்தின் பார்வோனுடைய பிடியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு எவ்வளவு வேலையை செய்ய வேண்டியிருந்தது. அவன் கொண்டு வந்தார், வெளியே கொண்டு வந்தார். அவன் 10 அற்புதத்தை செய்தார். இந்த இடத்துல 10வது அற்புதம் அவன் பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவன் அதற்கு பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுகிறார். அல்லேலூயா. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அது ரத்தம் நிலைக்கால்களை பூசப்படுகிறது. எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை சகல அக்கிரமங்களிலும் இக்கட்டுகளில் நின்று மீட்டுக் கொண்ட தேவன்
நம்மையும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மை மாந்திரீகம் செய்வன. ஆமென். ஒரு 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 நல்ல ஆவிக்குரிய ஒரு தேவ மனுஷன் சமீபத்தில் எனக்கு ஒருவர் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, பஸ்ஸையா உங்களுக்கு விரோதமா சிலர் பலமுறை செய்வன வச்சாங்க. அவங்க எத்தனை முறை செய்வன வச்சாலும் ஒண்ணு நடக்கலையேன்னு வெட்கப்பட்டு நிற்காங்க. வெட்கப்பட்டு நிற்காங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென். உங்களோட இருக்கிறார். என் முகமே அவருக்கு தெரியாது, அவரையும் எனக்கு தெரியாது. ஆமென். நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன். ஆமென். அல்லேலூயா. பல முறை உங்களுக்கு மை மாந்திரிகம் பண்ணாங்க, உங்களுக்கு விரோதமா. ஆனா அவர்கள் வெட்கப்பட்டு ஒன்றும் நடக்கலை என்று வெட்கப்பட்டு நிற்கிறார்கள். ஆமென். இக்கட்டுல கர்த்தர் நல்லவ. இக்கட்டு நாளில நமக்கு அரணான கோட்டை. நமக்கு எத்தனையோ ட்ரபிள் வருதுல்ல, உங்களுக்கு வருது, எனக்கு வருது. நம்முடைய ட்ரபிளான அது இந்த டே ஆஃப் ட்ரபிள், இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? நமக்கு நல்லவராய் அரணான கோட்டையாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நமக்கு அரணான கோட்டை. இஸ்ரவேலை ஆமென் சகல அக்கிரமங்களில் நின்றும் அவர்களை மீட்டுக் கொண்டார். இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக பார்க்கிறோம். இங்க பார்த்தா ஆபிரகாம், லோத்து இருக்கிறார். ஆபிரகாமும் லோத்தும். ஆபிரகாம் லோத்துக்கு சித்தப்பா. லோத்து ஆபிரகாமுக்கு சகோதரனுடைய மகன். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனா நல்ல மனுஷன், பக்திமான், விசுவாசம் உள்ள மனிதன். ஆமென். நல்ல ஒரு எண்ணமுடைய மனிதன், தாழ்மை உடைய மனிதன், தெய்வ பயம் உள்ள மனிதன். வேதமே சொல்லுகிறது. ஆமா இல்லையா? நீ எனக்கு பயந்திருக்கிறவன், நான் பயந்திருக்கிறேன் கர்த்தரே சொல்றாரு. ஆபிரகாமை பற்றி கர்த்தர் சொல்வது, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே அப்படி நல்ல மனுஷன் ஆபிரகாம். ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போறான். யாரு? லோத்து. ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போற. ஆபிரகாம் மேய்ப்பருக்கும் லோத்து மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருது. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? என் சொல்லுகிற சண்டை போடாது. நம்ம சித்தப்பா கூட தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். அவர் ஆபிரகாம் கூட தான் இருக்கணும். ஆமாம். உங்களுக்கு நான் நினைக்கிறேன், லோத்து மனைவி கெட்டிக்காரியா இருந்தப்பா அவளை பிரிச்சுட்டு போறதில்ல. ஆமாம். இந்த ஐடியாவை யார் தான் கொடுத்துருப்பா? மிஸ்ஸஸ் லோத்து. ஆமா இல்லையா? ஏன்னா அவதான் உப்பு தூணானவர். பின்னிட்டு பார்த்து பின்னிட்டு பாராதன்னு சொன்ன 2 பிள்ளைகள் கூட பார்க்கல. ஆமா, பிள்ளைகள் கூட பார்க்கல, லோத்தும் பார்க்கல. இவர் பின்னிட்டு திரும்பினான்னா, ஐயோ எல்லாத்தையும் போட்டுட்டு போறமே, ஓட்டா என்ன பிறக்கும் போது கொண்டா வந்த கர்த்தர் உனக்கு தருவேன். பின்னிட்டு பார்த்து அந்த பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டா. யாரு? லோத்தின் மனைவி. ஆமா. இல்ல மாமா கூட நம்ம பிரிஞ்சு போக வேண்டாம், நம்ம வரும்போது இப்படியா இருந்தோம், இந்த சொத்துக்கள், இந்த ஆடு மந்தைகள் எல்லாம் யாரோட? அந்த மேய்க்கிறவங்களுக்கு சத்தம் போட்டு வைங்கயா, அவங்க கூட சண்டை போட வேண்டாம், மாமாட்ட சொல்லுங்க, ஆபிரகாம்கிட்ட சொல்லுங்க, அவங்க மேப்பரையும் சத்தம் போட்டு வைக்க சொல்லுங்க அப்படின்னு சமாதானப்படுத்திருக்கலாம். ஆமே, அந்த சண்டையை அமர்த்திருக்கலாம். உடனே பிரிச்சுட்டு போன போயிட்டு எங்கதான் போன? எங்க போய் குடியிருக்கிறான்? சோதோமில் போய் குடியிருக்கிறான்.
எங்க போய் குடியிருக்கிற? சோதோம்ல. ஏன்னா சோதோம் அவன், அதாவது அது எப்படி இருந்ததுதான் எகிப்து, அந்த சோதம் எப்படி இருந்ததுதான் அவன் ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததுதான். ரொம்ப குளிர்ச்சியா இருந்ததுதான், செழுமையா இருந்ததுதான். இக்கரைக்கு அக்கறை பச்சைமா. ஆமாம், அங்கே போனால் நல்லா இருக்கு, இங்கே போனால் நல்லா இருக்கு, இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு. ஆமாம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் திடீர்னு என்ன செய்தாங்க? 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 11லிருந்து வாசிங்க. அதே சோதோமிலும் கொமோராவிலும் பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாத்தையும், ஆடு மாடு மந்தையெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? 2-3 ராஜாக்கள் கொண்டு போயிட்டான். 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதி ஆகமத்தில் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அதுலேருந்து தப்பி வந்தவன் ஒருத்தன் இந்த செய்தியை யார்கிட்ட சொல்றான்? ஆபிரகாம் சொல்றான். ஆபிரகாம் சொன்ன உடனே அவன் மனசு தாங்கலை. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? நம்மளை விட்டு போனாம்ல, அனுபவிக்கணும். அவன் இன்னும் அனுபவிக்கணும். அப்படி சொல்லியிருக்கலாம்ல. நம்மளை மாதிரி இருந்தால் அப்படி தான் சொல்லியிருக்கேன். நம்ம மனசு அப்படி இருக்க கூடாது. ஆபிரகாமை போல இருக்கணும். நம்ம உடனே அவங்க உள்ளத்தில் பாருங்க, வாசிங்க 11, 12. ஒரு எபிரேயன் வந்து இதை அறிவிக்கிறான். ஆபிரகாம்கிட்ட ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவர் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் கற்பித்து தான் இருக்கும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராகாலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பகுதிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபாவுக்கு நிறுத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரன் இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு இக்கட்டு இல்லை. ஆபிரகாமுடைய அண்ணன் மகனாகிய லோத்துக்கு ஒரு இக்கட்டு. அந்த இக்கட்டில் போய் யார் உதவி செய்யறா? ஆபிரகாம். நம்ம எதிரிக்கு கூட இக்கட்டு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும். நம்ம எதிரிகளுக்கு கூட ஒரு இக்கட்டு வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? உதவி செய்யும். நம்ம கர்த்தர் அப்படிப்பட்டது தான். அவர் கர்த்தருடைய மனுஷன் இல்லையா? ஆபிரகாம் கர்த்தருடைய தாசன் இல்லையா? ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தவன் இல்லையா? எதிரிக்கு கூட ஒரு நஷ்டம் வர கூடாது. அப்படி நல்ல உள்ளம் படைத்தவன் தான் யாரு? ஆபிரகாம். ஏன்னா நல்ல தேவன் நம்ம உள்ளத்தில் இருந்தா 318 பேரை கூட்டிட்டு போய் கொண்டு வரான். இது பல நேரத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். இந்த ஆபிரகாமை வாழ்த்துறதுக்கு யார் வரா? மெல்கிசேதேக்கு வர்றா. ஆபிரகாமுடைய நல் செயலை பாராட்டி அவருக்கு அப்பமும் ரசமும் வந்து கொடுக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி இருப்போம் என்றால், முதலிடம் கொடுப்போம் என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நமக்கு சகல ஆசீர்வாதத்தையும் தருவார். ஆமென். இப்பொழுது ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை.
எல்லா செல்வம் இருந்தது. தந்தாரா இல்லையா? இதுக்கு பிறகுதான் தந்தார். ஆமென். சகல இக்கட்டுகளுக்கும். அப்போ அந்த சோதோமின் ராஜா சொல்ற, சோதோமின் ராஜா அவன் பெரிய ராஜா. இவங்க போர் பயிற்சி பெற்றவங்க இல்லை, எல்லாம் மேய்க்கிறவங்க. அவன்கிட்ட எல்லாம் சிப்பா இருந்திருப்பான். ராஜான்னா அணு ஆயுதங்கள்லாம் இருந்திருக்கும். அவனே பயப்படுறான். யார்கிட்ட நம்ம பொருள்களை எடுத்துக்கொள்ளும் ஆட்களை தான். ஏப்பா ஓம் பொருள் எனக்கு அதுக்கு. அவன் வாலிபர்கள் சாப்பிட்டது போக எல்லாத்தையும் அவன் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதவன் யாரு? ஆபிரகாம். அவனுக்கு கர்த்தர், உத்தமனுக்கு கர்த்தர் என்றும் துணை. அல்லேலூயா. ஒரு சணல் கூட எனக்கு வேண்டாம், பாதரட்சின் வார் கூட வேண்டாம். நீ என்னை ஆசீர்வதிச்சேன்னு சொல்ல முடியாது. என் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட இடத்தை கூட்டா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு போதும். மெல்கிசேதேக், சாலோமோன் ராஜா இருக்கிறார். அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு ஆசாரியர். அவரே இவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம், ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம், ஊழியக்காரனுடைய சந்தோஷம் நமக்கு இருந்தால் போதும். அல்லேலூயா. கத்து எல்லாம் லோத்த எல்லா மனைவி பிள்ளைகளெல்லாம் மீட்டு கொண்டாந்து விட்டுட்டு அவர் கையை உதறிட்டு சும்மா வந்தார். அல்லேலூயா. அதுக்கு சம்பளமெல்லாம் அவர் என்ன செய்யலை, வாங்கல. அப்படித்தானே? எவ்வளவு வேலை இருந்திருக்கும். அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் சாப்பிட்டது போக மீதி எடுத்துக்கோப்பா. அப்படிதான் இந்த கால வேளையிலே கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அவர் அரணான அரணான கோட்டை. அடுத்து ஒரு மனிதன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த மனிதனை பாருங்க. ரெண்டு சாமுவேல் 4:9 வாசியுங்க. 2 சாமுவேல் 4:9. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனாலும் தாவீது பேரோகியனான ரிம்னோவின் குமாரனாகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். ஆமென். தாவீது சொல்லுகிறார். ஆனாலும் தாவீது பெரோதியனான இமோனின் குமாரனாகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதித்திரமாக என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அல்லேலூயா. தாவீது நல்ல செல்ல பிள்ளை. அவ அப்பா அவருக்கு நல்ல பிள்ளை தான், அந்த கீழ்படுற பிள்ளை, கடைசி பிள்ளை. கடைசி பிள்ளைன்னா செல்லமா இருப்பாங்களா இல்லையா? கொஞ்சம் தாய் தேவைப்பட்ட என்னமோ தெரியல, ஈசாய் அவரை ஆடுமைக்கு அனுப்பிட்டார். நிச்சயமா அவர் மட்டும் ஆடுமைச்சிருக்க மாட்டாங்க. ஆமா, ஈசாய் ஒரு பெரிய மந்தைக்கு உடையவர். மந்தைக்கு எத்தனை வேலையாட்கள் இருந்திருப்பாங்க. அது ஒரு சூப்பர்வைசராக தான் இவர் கூட போயிருப்பாரு. யாரு? முதலாளிங்க அடிப்படையில். இப்போ ஆட்டு பண்ணை வருது, கடை கிடைக்குது, எத்தனை வேலைக்காரர் இருந்தாலும் அந்த ஆட்டுக்கு முதலாளி வருவாங்க. 1000 மாடு நம்ம காட்டில் கிடந்தது.
பல மேய்க்கிற மாடு மேய்க்கிறவங்க இருந்தாலும் பசு மாடுகள் அதுல வாரத்தில் 2 நாள் 3 நாளாவது யார் வருவா? மாட்டு ஓனர் வருவார். சில நேரங்களெல்லாம் முழு நேரம் அவர் இருந்திருக்கிறார். அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க, அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்க, ரெடி பண்ணி கொடுக்க, இரவில் வந்து பாதுகாக்க, எங்க இருந்தாலும் இரவு வந்துடுவார். ஆமென், அல்லேலூயா. இப்படி ஆகவே தாவீது ஒரு பொறுப்பில் இருந்தவர் தான். ஆனா அந்த பொறுப்புல உண்மையா இருந்தார். அப்பா கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்தார். ஆமென். தன் ஆடுகளை வேறொரு இடத்துல ஒப்படைச்சிட்டு வந்தார் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பொறுப்பில்லாத ஆள் கிடையாது. ரொம்ப பொறுப்பான ஆட்களுக்கு தான் பொறுப்பை கொடுப்பாரு. கருத்தான ஆட்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆமென், அவர்களுக்கு ஸ்தானத்தை கொடுப்பார். தாவீது வந்துட்டு, ஆமென், தாவீது பாடினான், சவுலுக்கு விடுதலை. சவுலுக்குள்ள இருந்து அசுத்தாவி போனதே எல்லாம். ஆமென். தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டாரு. தாவீதை ராஜாவாக. நான் ராஜா நெஞ்செல்லாம் தட்டல. ஆமென். திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யறான்? பெலிஸ்தியன் என்ன செய்யறான்? மல்லுக்கு கூப்பிடுறான். இதெல்லாம் நடந்த சரித்திரம் உண்மை தெரியும். ராஜா முதற்கொண்டு ராணுவம் முதற்கொண்டு அவனுக்கு மல்லுக்கு போக அவனோட தைரியம் இல்லை, பயந்து இருக்கிறாங்க. நிச்சயமா தாவீது மட்டும் அன்னைக்கு போகாவிட்டால் இஸ்ரவேலின் ராணுவமே எங்க போயிருக்கும்? சவுலும் பெலிஸ்தியரோட சிறைப்பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா தாவீதோட கர்த்தர் தாவீதை கொன்றதுக்கு, தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. மற்றவர்கள் ஒரு சிறப்பா செய்தா அவங்க மேல நம்ம பொறாமைப்பட கூடாது. சரி, நம்ம விட நல்லா செஞ்சிருக்காங்க, நம்மளை விட நல்லா கூட்டியிருக்காங்க, நம்மளை விட நல்லா கிளீன் பண்ணியிருக்காங்க, நம்மளை விட நல்லா அவங்க வேலை செய்கிறாங்க, சந்தோஷம். அப்படின்னா நாமும் வளருவோம், அவங்களும் வளருவாங்க, ஒரு நல்ல சூழ்நிலை வளரும். ஏறிச்ச போராமைப்பட்டா இக்கட்டு தான் வரும். ஆமென். தாவீதை சகல இக்கட்டுக்கும், தாவீது சொல்றாரு, என சகல இக்கட்டுக்கும், நம்மள சகல இக்கட்டுக்கும் விலக்கி காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவன். ஆமென். மீண்டும் வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஆமென். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்கள் ஆக்கி மீட்ட. இதுக்கு எவ்வளவு உணர்வு சொல்றார். இவர்கிட்ட மட்டுமா? எத்தனை முறை தாவீதை சவுல் கொல்றதுக்கு முயற்சி பண்ணினார். தாவீதை கொல்வதற்கு சவுல் பல முறை முயற்சி பண்ணினார். ஆனா தாவீதை கொல்லுவதற்கு சவுலுக்கு கர்த்தர் இடம் கொடுக்கவே இல்லை, வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. ஆனால் சவுலை கொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது தாவீதுக்கு. அந்த துணிச்சல் தாவீதுக்கு வரவே இல்லை. நல்ல மனுஷன், நல்ல ஆவி, நல்ல எண்ணம், நல்ல உள்ளம், நல்ல ஒரு தேவ பயம். அதனால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். நம்ம கூட கர்த்தர் இருப்பான்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ போற காரியமெல்லாம் அனுகூலமாகும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றார், இந்த சவுலின் கைக்கு என்னை விடுவித்தான் இல்லை, சகல இக்கட்டுக்கும். எவனையும் குறை சொல்லல, சகல இக்கட்டுக்கும். இன்னொரு முறை சொல்றாரு,
நம்ம வயதாயிட்டு அடுத்த ராஜாவை நியமிக்கணும். அந்த சூழ்நிலையில் சொல்றாரு பாருங்க. ஆமா, 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக நிற்க கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தாவீது சொல்லுகிறார், சகல ட்ரபிள், இந்த டே ஆஃப் ட்ரபிள், எத்தனை நேரம் வந்தது, எத்தனை ஆபத்து வந்தது, எத்தனை சிக்கல் வந்தது, அல்லேலூயா, அதில் என்னை மீட்டெடுத்தார். ஒரு சம்பவத்தை வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். ஆமென். சவுலால் துரத்தப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு பெலிஸ்தீனிடத்தில் போய் தஞ்சம் புகுறான். யாரு? தாவீது. தாவீதோடு கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 600 பேர் இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். ஒன்று சாமுவேல் 30ஆம் அதிகாரம். வாசிங்க 1ஆம் வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். அல்லேலூயா. இப்ப தாவீது நாட்டை விட்டு ஓட வேண்டியாச்சு. தாவீதுக்கு ஒரு பெரிய இக்கட்டான நிலை, இடைஞ்சனால நிலை. சவுல் தொந்தரவு பொறுக்க முடியாம தான் சிக்கலாக், அதுன்னா ஒரு பெலிஸ்தியருடைய பாட்டு, அங்க போய் என்ன செய்யறாரு? இருக்கிறார். அங்க இருக்கிறார். அவர் மனுஷனும் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டாங்க. வீட்டில் பிள்ளைகள், மனைவி பிள்ளைகள் தான் இருக்கு. இந்த சூழ்நிலை சிக்கலாக்குன்னு ஒரு பட்டணம், அங்கே தான் தாவீது குடியிருந்தார். அந்த பட்டணத்தில் அவர் பயங்கர ஒரு சிக்கல் வந்துச்சு. யாருக்கு? தாவீது. மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. மனைவி வீட்டுக்கு வந்தா அவங்க இருந்த வீடுலாம் தீப்பு எரிஞ்சு கட்டமனா அன்னைக்கு எப்படி இருக்கும்? கடைசிக்கு மனைவி பிள்ளைகளுமே காணும். எப்படி இருக்கும்? இது சிக்கலான சூழ்நிலையா இல்லையா? எவ்வளவு பெரிய சிக்கல்! என் தாசனாகி தாவீதுங்கிற யார? தாவீதை கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல். தப்பு பண்ணாதவனே கிடையாது. நான் எப்போதும் சொல்லுவேன், தாவீதை இன்னைக்குள்ள மடினா என்கவுண்டர்ல போட்டு தள்ள வேண்டிய ஆளு யாரு? ஒரு விபச்சாரம், வேசித்தனம் பண்ணவன், மாத்திரமல்ல கொலையும் பண்ணவன். அவ்வளவு ஒரு மிஸ்டேக் பண்ண ஆளும் திருந்துகிறான், உணர்கிறவன் தான் மனிதன். உணராதவன் மிருகத்தை விட மோசம். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், உகந்தவன் என்று. இந்த பகல் வேளையிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தாவீது பாருங்க, அவனுக்கு இருந்த இக்கட்டை பாருங்க. அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்க ஊரை விட்டுட்டே போறான். ராணுவத்தில் அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ண முடியல.
ஆனால் ஒரு 600 பேர் கூட வந்தாங்க. ஆமாம். இப்போ இப்படி நிலைமை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தன் மனைவிகளும் தங்கள் குமாரர்களும் தங்கள் குமாரத்திகளும், எப்படி பார்த்தீங்க, பசங்களை மாத்திரமல்ல குமாரத்திகளை பிள்ளைகளை அப்படி சிறைப்பிடித்துட்டு கொண்டு போனான்னா என்ன செய்வான் சொல்லவே முடிய தாங்க முடியாத சூழ்நிலை, இருதயம் வெடிச்சு போகிற நிலைமை. சொல்லுவாங்களே சில இடத்துல என் தலையே வெடிக்கிறாப்புல இருக்குன்னு, அதை விட மோசமான நிலைமை தாவீதுக்கு இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அழதுக்கே பலன் இல்லை, அழுறாங்க, விம்மி அழுகுறாங்க. ஆமா, அழுகிறதுக்கே பலன் இல்லாததுக்கு ஒரு அளவு அழுக. பாத்தீங்களா, நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. இந்த சூழ்நிலையெல்லாம் இப்படி வந்தால் நம்மளால சகிக்கவே முடியாது. தாவீது அவ்வளவு சூழ்நிலையை சகித்து அழுகிறார். அழுதாலாவது சில நேரத்தில் அடக்கி வைக்கக்கூடாது. அழுதுட்டாலாவது என்ன செய்யும், மனப்பாரம் குறைஞ்சிடும். நான் சொல்வது புரியுதா? சிலர் அள்ளவே மாட்டான், அடக்கி வச்சு இருதயம் ஓட்டையாப்ப. அழுத இயேசுவே அழுதாரு, கண்ணீர் விட்டார். லாசர் வீட்டுக்கு வந்தோடனே கண்ணீர் விட்டார். அதுல பெரிய அர்த்தம் இருக்கு. அவருடைய மனதுருக்கம், அவர் வைத்து மேற்ற அன்பு. ஆமா, இங்க இக்கட்டு சிக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது மனைவியும் 2 பேரையும் கொண்டு விட்டாங்க. ஆமா, தாவீது 2 மனைவிகளும் ஆகிய 2 பேரையும் அகினோவா அபிகாயில் போயிட்டாங்க. 6 அவசரம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். கவனிங்க, இப்போ இந்த 600 பேருக்கு ஏற்பட்ட சூழ்நிலை தான் யாருக்கு ஏற்பட்டது? தாவீதுக்கு ஏற்பட்டது. இவர் மனைவி இவர் பிள்ளைகள் போயிட்டாங்க. கடைசிக்கு கூட இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், யாரை கல்லெறியது? தாவீதை கல்லெறியது. 600 பேர் கல்லெறிஞ்சா தாவீது நிலைமை எப்படி இருக்கும்? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். ஏற்கனவே எல்லாம் இழந்த நிலைமை, என்ன செய்யவோம் என்று திக்கு தெரியாத நிலைமை. அதுல உள்ள கூட இருக்கிறவன் என்ன செய்யறான், கல்லெறிய வேணும் என்று இருக்கான். ஒருவனால் சொன்னானா, என்ன சொன்னானா, தாவீது ஃப்ரெண்டு கவலைப்படாதுங்க, நம்ம எப்படியாவது திருப்பிட்டு வந்துடுவோம். எவனாவது சொன்னானா? சொல்ல வேண்டியது இல்லை, கவலைப்படாதுங்க, நம்ம கூட கர்த்தர் இருக்கிற. எவனாவது சொன்னானா? ஓரமான சொல்ல, கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டாரு, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரு. இதை விட்டுட்டு என்ன செய்யறான், கல்லெறியதுக்கு நிற்கிறான். நம்ம இன்னைக்கு நமக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையில் ஒருவர் கல்லெறிகிறான். சீனாவை கல்லெறிகிறான், அமெரிக்காவை இவனை கல்லெறிகிறான். இந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கும்போது பாகிஸ்தான் நம்மளை எறிகிறான். அந்த இடம் கிடைச்சிருமா? இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து எப்படி உலகத்தை மீட்க வேண்டும், எப்படி காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உலகத்துக்கு ஏற்பட வேண்டும். அல்லேலூயா. உலகத்துக்கே ஒரு இக்கட்டு, சகல மக்களுக்கு இக்கட்டு, வல்லரசுக்கே இக்கட்டு. ஆமா, என்ன செய்ய தெரியாத நிலைமை.
நமக்கு ஒரு பெரிய வல்லரசு இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த சூழ்நிலையில் எவனையும் கூட சொல்லல. என்ன சொல்றார் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தாவீது ஒருவன் கூட சப்போர்ட் இல்லை. ஆமாம், அங்க ஒரு அந்த ட்ரபிளான சூழ்நிலையில் ஆறுதல் சொல்றதுக்கு ஒருவனும் இல்லை. அப்படி கூட நமக்கு சூழ்நிலைகள் வரலாம். நமக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கு ஒத்தாசை பண்ண ஒரு தேவன் இருக்கிறார். நமக்காக ஓடி வந்து முன்னிற்கிற தேவன் இருக்கிறார். நீங்க சும்மா நிற்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை எப்படி தடப்படுத்தியிருப்பார்? என சகல இக்கட்டுக்கும் விலைக்கு காத்த தெய்வம் இந்த சூழ்நிலையில என்னை காப்பாரு. அல்லேலூயா. அதான் தாவீது சங்கீதத்தில் சொல்ற, இஸ்ரவேலை சகல இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார்கள். ஆமென். சகல இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி. அப்ப என்ன செய்யறது? ஆமென். கர்த்தரை குறித்து தாவீது கவனிங்க. நம்ம சொந்த பந்தம், தாய் தகப்பன் கூட நமக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனா தாவீது பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை அடுத்தவன் என்ன செய்யறான் பாருங்க. இப்படி இக்கட்டான சிக்கலான சூழ்நிலையில என்ன செய்யணும்? தாவீது ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தரிடத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம வாழ்க்கையில் உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தரை தேடணும்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவன் இந்த வசனம் எதை குறிக்கிறது? 7-8 அவன் ஜெபிக்கிறதை. அவன் தாவீது கர்த்தரை நோக்கி, அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டையில் வாழ்ந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினார் ஆற்றண்டை கடக்காமல் நின்று போனார்கள். இப்போ 600 பேர் எத்தனை பேர் தான் இருக்காங்க? விடாய்த்து போனார்கள். ஏன் அழுதுருக்கான் பாருங்க. அழுதுக்கே பலன் இல்லாத போய் அழுது. அவங்க தாவீது அழுதாலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கை முழுது அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஆமாம், என் மாமியா கொடுமை பண்ணுறா, என் நாத்துனா கொடுமை பண்ணுறா, அவா பண்ணுறா, இவா பண்ணுறா. நல்லா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. அழுதாலும் அடுத்து என்ன செய்யணும்? தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை அழத்தான் வைக்குது உலகம். நம்மளை இந்த உலகம் அழதான் வைக்கும், ஆறுதல் படுத்தாது. ஆனா ஆண்டவர் அழ வைக்க மாட்டார், நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். அழாதே, கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டி, என்னை காலமெல்லாம் காத்து கொண்டி, உண்மை நம்பி உன்னன் பாதம் உறுதிய கட்டி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை ஒருபோதும். அல்லேலூயா. திரும்பி வாராங்க. அங்கே ஒரு வாலிப பையன் என்ன செய்யறான்? சிக்கா படுத்திருக்கான். அவனை கொண்டு தாவீதுக்கு கொண்டு வந்தாங்க. இவங்க யாரு? தீய வச்சவன்ல ஒருவன்.
சிக்லாக் பட்டணத்தை தீ வச்சதுல வருவேன், கொள்ளையிட்டதுல வருவேன். ஆமாம். அவனுக்கு முதல்ல என்ன கொடுக்குறாங்க? தண்ணி கொடுக்குறாங்க, திராட்சை ரசம் கொடுக்குறாங்க, அத்திப்பழம் கொடுக்குறாங்க, திராட்சை பழம் காஞ்ச வச்சலான திராட்சை கொலை கொடுக்குறாங்க. அவனுக்கு தெளிவு வந்துடுச்சு. நீ யார்டா? நான் ஒரு எகிப்தியன். அவன் ஒரு அடிமை. தென் தேசத்தில் யூதா, சிக்லாக் இதெல்லாம் நாங்கள் சிறைப்பிடிச்சிட்டு அதை தீயை சுட்டரிச்சுட்டு வர்றோம். ஏன் நான் வியாதிப்பட்டேன், என் எஜமான் என்னை விட்டுட்டு போயிட்டான். எப்படி எப்படி பாருங்க, வியாதிப்பட்ட தன் வேலைக்காரனை இடைவெளியில் காட்டில் விட்டுட்டு போயிருக்கிறேன். ஆமாம். அல்லேலூயா. அவன் தான் என்ன அந்த தண்டை போய் காட்டுவையா? நான் நிச்சயமாக காட்டுவேன். தாவீதுகிட்ட கேட்குறான், சத்தியம் பண்ணி கூட என் எஜமான்ட்ட என்னை காட்டி கொடுக்க மாட்டேதே. கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் திருப்பிட்டான், எல்லாத்தையும் திருப்பி வந்துட்டான். திருப்பி வந்தா எல்லா மனைவி பிள்ளைகள் அவங்களையும் அடித்து நொறுக்கிட்டு எல்லாத்தையும் கொள்ள, பெரிய கொள்ளை, இது தாவீதின் கொள்ளை என்று பாடினார். அல்லேலூயா. ஆமாம். திருப்பிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும். மீதி இந்த 400 பேர் சொல்றான், நமக்கு தான். அந்த 200 பேருக்கு அவன் மனைவி பிள்ளைகளை மட்டும் அனுப்புங்க, கொள்ளையில் ஒன்றுமே அவனுக்கு கொடுக்கக்கூடாது. யார் சொல்றது? அந்த 400 பேர் யாரா? எப்படிப்பட்ட ஆட்களாம்? ஆமாம். ஆமாம். 22 வசனத்தை பாருங்க. அப்புறம் தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் ஆமாம். இந்த பொல்லாதவன் இந்த பேலியாலையும் மக்களும் உதவி செஞ்சிருப்பான்னு நினைக்கலாம். இவன் இனத்தை பண்ணியிருப்பான். அங்கே தாவீதை கிளம்பி, ஆனாலும் கர்த்தர் தான் அந்த யுத்தத்தை நடத்தி இவனுக்கு முன்னால் அவர்களை ஓட வச்சார். யார் வச்சாரு? 400 துப்பாக்கி, பெரிய துப்பாக்கி இல்லை, இது வெட்டு தோட்டா தான். யுத்தம் பண்ணுனது யார் தான்? கர்த்தர் தான். அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தர் பெரிய வெற்றி யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அவன் மனைவி பிள்ளைகள் மட்டும் போகணும். இவங்க இந்த யுத்தத்துக்கு அவன் தான். ஆனால் தாவீது சொல்றான், கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கு. அப்படி பேசக்கூடாது சகோதரர்களே. எல்லாருக்கும் அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆமென். 31 வசனம் 31 வசனத்தை வாசிங்க. எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீது மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவருக்கும் அனுப்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இந்த தாவீது அவன் தேவதாசன், தேவ மனுஷன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் 1000 இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுவார். போன வாரத்தில் கர்த்தர் நல்லவர் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. அல்லேலூயா. அநேகருக்கு அவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டையாக இருந்திருக்கிறார். ஒரு 10 குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறேன். இதோடு நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்றார் பார்த்தீங்கன்னா, என் சகல என் ஆத்மாவை இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஆமென். தாவீதை மீட்ட கர்த்தர் நம்ம தேசத்தையும் இக்கட்டிலிருந்து மீட்பார். நம்ம விசுவாச குடும்பங்களை இக்கட்டிலிருந்து, சகல இக்கட்டிலிருந்து மீட்பார். அல்லேலூயா. ஆமென். நம்ம இழந்த எல்லாத்தையும் திரும்ப தருவார். நமக்கு வேலை செய்ய முடியல, வருமானம் வரல, ரொம்ப கஷ்டம். ஆமாம். இது சீக்கிரமா முடியும். ரெட்டிப்பான நன்மையாலும் நம்மளை கர்த்தர் நிரப்புவார். கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தரை நம்பி இருப்போம், கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்போம். ஆமென். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். தாவீது சொல்கிறார் பாருங்க. அந்த 23 வசனத்தை வாசிங்க. 23 வசனம். என் சகோதரரே,
ஆமென். கர்த்தர் நம்மை காப்பாற்றி கர்த்தர் நமக்கு தந்ததை அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களில் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்து கண்ணில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரிசமமாக பங்கிடுவார்களாக என்றான். ரொம்ப சரிசமமாய் செயல்படுகிற மனிதன் யாரு? தாவீது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் பட்சபாதம் உள்ளவர். எந்த ஜனத்தினாயும் நீதியை செய்து அவருக்கு பயந்து இருப்பவனே அவருக்கு உகந்தவர். இந்த லாக்டவுனான சூழ்நிலையில அவன் இன்னும் அவருக்கு பயந்து நடக்க, இன்னும் அவருடைய நீதியை செய்ய, இன்னும் அவருடைய வழிகளிலே நடக்க, அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த ஆபிரகாமை போல, அவன் அந்த தாவீதை போல, அவன் புதிய ஏற்பாடு அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு நாம் சரித்திரம் படைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆபிரகாமை போல தேவனுக்கு பயந்து நடப்போம். தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடப்போம். கர்த்தர் நம்மை கைவிட மறுபடியும் நாகும் 1:7 வாசியுங்கள். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, நம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த டே ஆஃப் ட்ரபிள், அப்படி கஷ்டமான சூழ்நிலையில தாவீதை போல நாம் யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். தாவீது அழப்பலன் இல்லை, அப்படியே அழுதார். ஆனாலும் தன் தேவனாகிய கர்த்தருக்கு தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஏபத்தை கொண்டு வர சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரித்தார். நீ இப்போ திருப்பி எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அதுபோல திருப்பி கொண்டார். ஆமென். ஆமென். அவர் திருப்பி கொண்டது மாத்திரமல்ல, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு மன்னனாக 40 ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்தார். அவர்தான் என் தேவனுக்கு ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் என்று ஆலயம் கட்ட அத்தனை வஸ்துக்களையும் சேகரித்து வைத்தார். அல்லேலூயா. இந்த மத்தியான வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை போல தாவீதை போல அந்த நல்ல தேவனுக்கு உண்மையாயிருப்போம். நம்மை சகல இக்கட்டுக்கும் நீங்களாக்கி அவர் நம்மை காப்பாற்றுவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமக்கு கொடான கொடி தோட்டம். நாங்கள் பிறந்ததிலிருந்து எங்களை ஆதரித்தவர், சகல இக்கட்டுக்கும் எங்களை விலக்கி காப்பாற்றினவர். தொடர்ந்து எங்கள் தேசத்தை காப்பாற்று, எங்கள் ஜனத்தை நீர் காப்பாற்று. 138 கோடி ஜனங்கள், தமிழகத்தில் 7.5 கோடி மக்கள், விருதுநகர் மாவட்டத்தில் 22 லட்சம் மக்கள். என் தெய்வம் கிருபைதான், பெரிய காரியங்களை செய்யும். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையவும் கிருபைதான். மகிமை உமக்கு. இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழுமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகும்.